எத்துமா லட்டுமா லட்டுமா லட்டுக்குட்டியாடி நீ இப்படியே இப்படி திரும்பினா அங்கே இப்படி திரும்பினா இது எப்படா திரும்ப முடியும்? திரும்பி கீழே விழுக மாட்டியா? உடனே கோவம் வந்து அங்கிட்டு திரும்பி படுத்துக்கிறான். என் பட்டு விட்டிடி நீ பட்டு விட்டி தங்க தானே. வாள் ஏன் இப்படி வளைஞ்சு போய் படுத்துருக்க? நல்லா நேராக படு, இல்லாட்டி இந்த கட்டலில் வந்து பாரு. வா, கட்டலில் படுக்க மாட்டியாடி? சொகுசப்போ அப்படி மேலே தான் படுப்பானா? பேசாமல் இந்த கட்டலை தூக்கி மேலே மாட்டி விட்டுறலாமா? வாயில் தான் பதில் சொல்லுவீங்க. வாயில் தான் பதில் சொல்லுவீங்களா? வாயில் இந்த வாயில் பதில் சொல்ல மாட்டிங்களா? இந்த மூக்கு ரோஸ் மூக்கை காட்டுவியாண்டா தம்பி. இந்த ரோஸ் மூக்கை தொட்டுட்டேன் மூக்கை தொடுங்கன்னு சொல்கிறீங்களே. இதை பாருங்கள், வால் பார்த்தீங்களா பூஞ்சோலை மாதிரி ஆடுது. என் தூமுக்குட்டிக்கு மீன் வேகுது, அதனால தான் அடங்கி இருக்குது. ஏசாமி பட்டுட்டி செல்ல மாடி நீயே லட்டு குட்டியாடி. அறிவு நீ அறிவு களஞ்சியமா? எப்படி அறிவு களஞ்சியம்? எதை வச்சு நீ அறிவு களஞ்சியன்னு சொல்கிற? சொல்லு, எதை வச்சு நீ அறிவு களஞ்சியம்? நான் தொட்ட ஐயோ வெறி இவரு ஏப்பா தம்பி. சரி போதும், போய் ஊரே சுற்றுறது. ஐயய்யா உருளு ஏன் வர இப்படி மடங்கி படுப்ப? நேராக நிமித்தி படு. வாழை கொண்டு வந்து மூஞ்சில் அடிப்பேன், அப்படி தானே? இந்த ரோஸ் மூக்கு என்ன நீ ஏன்னு கேட்பியா? என் பட்டுட்டி செல்லம் அறிவு களஞ்சிய மாட்டே நீ. அறிவு களஞ்சியுமா? அக்கா அறிவு களஞ்சியமா நீ? எதுக்கு வாழை கொண்டு இப்படி ஆட்டுற? பெரிய அப்பாட்டாக்கற நீ? படுத்துருக்க போச பாருங்களேன். டே நிமிந்து படுறா அறிவு கேட்டவனே. சுருங்கி படுத்துருக்குது பெருக்காங்குட்டி. பூஞ்சோலை உங்களுக்கு வால் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியுதுங்க. நீங்கள் அதை ஆட்டி கேட்ட வேண்டாங்க. வால்பாண்டி என் பட்டுடி நீ, என் லட்டுடி நீ லட்டு.